நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கோம் வந்து அன்பு அண்ட் த ஃபிஷ். அன்பு மற்றும் ஃபிஷ்ஷு. அன்பு வாஸ் அ டேலண்டட் இன் கேச்சிங் ஃபிஷ். அன்பு வந்து ரொம்ப டேலண்டடான பையன் வந்து கேச்சிங் ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுல. ஹி ஆல்வேஸ் வெண்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். மதன் கூட வந்து அவன் வந்து ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறதுல அவன் வந்து நல்ல டேலண்டடான பையன். தே யூஸ்வலி யூஸ்டு தோத்தி ஆஸ் எ நெட் டு கேட்ச் வித் த கேட்ச் த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் தோத்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து. ஸோ அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் த்ரோன்ஸ் அட் ஹோம். ஆக்சுவலி வந்து த்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூஸிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க அன்பு. நெக்ஸ்ட் தென் தே ஷேர்டு த ஃபிஷ் ஈக்குவலி. ரெண்டு பேருமே வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சாங்கன்னா அதை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. Unlike their friends, Anbu and Madan were always careful while fishing. Fishingல கேர்ஃபுல் பண்ணுறதுல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பானவங்க. They never earthworms to use them so as bait. பிடிக்கிறதுக்கு வந்து earthworms யூஸ் பண்ண மாட்டாங்க. They enjoyed searching for earthworms. earthworms வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து அது வந்து சர்ச் பண்ணுவாங்க வந்து. ஒன்ஸ் த பெயிட் வாஸ் ரெடி தே வுட் கோ ஃபிஷ்ஷிங். ஆக்சுவலி வந்து அந்த எர்த்வார்ம் கிடச்ச உடனே அதை வந்து பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து போவாங்க வந்து எங்கே இந்த பாண்டுக்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து ஒரு குளம் பக்கத்தில் போவாங்க. ஆன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. அன்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை. they were able to catch only 3 fish. 3 ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணியிருக்கான். the fish were very small to cook, so they decided to grow the fish at home. சரி, ரொம்ப சின்னதாக இருக்குதே, இதை வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்தமானதே இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா அதை வந்து வளர்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நினைக்கிறார் வந்து. யார்? அன்பு நினைக்கிறார். அன்பு filled the jar with water and let the 3 fish into it. அந்த வந்து தண்ணியில் அந்த ஜாரில் அந்த ஃபிஷ்ஷை வந்து தூக்கி போடுறாரு. the fish exited and swam in different டைரெக்ஷனில் அது சுற்றிகிட்டே இருக்குது. அன்பு thought the fish was hungry and dropped earthworms into the jar. சரி, அது பசிக்குது போல இருக்குது, எர்த்வார்ம்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எர்த்வார்ம்ஸை தூக்கி அதுக்குள்ளே போடுறாரு வந்து. எதுக்குள்ளார? அந்த ஜாருக்குள்ளார. பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் என்னன்னா the fish did not eat. அது சாப்பிடவே இல்லை. he saw their eyes and could feel their fear. முகத்தில் அந்த கண்ணில் பார்த்தானா ஃபியர் தெரியறது அந்த மீனுக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் he went straight to the fish jar from his bed. சரின்ட்டு தான் பக்கத்துலேயே வச்சுருந்தாரு. he saw only 2 fish in the jar. பார்த்தானா 2 ஃபிஷ் தான் இருக்குது வந்து. he searched for the fish everywhere. எல்லா இடமும் பார்த்துருக்கார் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து. then he saw the fish on the floor. குதிச்சு வந்து மேலே குதிச்சு வந்து கீழே விழுந்து கிடக்குது வந்து. அன்பு was very sad and his father consoled him. in the evening his father got a new fish tank. சரி, ஓகே, நீ கவலைப்படாத, நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் கொண்டு வரேன், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு சேஞ்ச் த ஃபிஷ் டு த நியூ டேங்க் உள்ளார தூக்கி போட்டான் வந்து. த நெக்ஸ்ட் டே அன்பு ரஷ்டு பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு த டேங்க். சரி சொல்லிட்டு he saw that one more fish has died. அது வந்து செத்து போயிருக்கு வந்து, இன்னொரு ஃபிஷ்ஷும் இறந்து போயிருக்குது. அண்டு ஃப்ளோட்டிங் ஆன் த டாப், அது வந்து மேலே மிதந்து கிடக்குது வந்து. he started crying. அழ ஆரம்பிச்சிட்டான் வந்து. his father said these fish live in the river and lake. இது வந்து நதிகள்லையும் அப்புறம் வந்து லேக்கில் மட்டும்தான் இது வந்து வாழும் வந்து. நேச்சர் இஸ் தேர் ஹோம். அதுதான் அதனுடைய நேச்சர் ஹோம். அது வந்து இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தெம் பி ஃப்ரீ. அதை வந்து ஃப்ரீயாக விடு வந்து. he saw the lost fish swimming alone. ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்க அலோனாக. and he felt bad. he took the fish to the same pond and set it free. சரி, அதில் கொண்டு போய் அதில் பாண்டில் போட்டுரு, அப்போ வந்து அது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃப்ரம் தென் ஆன் அன்பு அண்ட் மதன் பாட் a pocket of puffed rice and fed the fish. feeding fish was their new hobby. சரி சொல்லிட்டு பொறி எல்லாத்தையுமே வந்து தூக்கி அந்த நதிகளில் போடுறாரு வந்து. Anbu and Madan will go fishing when the water overflows in a river or lake. Choose the correct answers. Anbu was talented in catching which
எதில் டேலண்டடு? ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் எவ்ரி டேஷ் தே வுட் கோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு எவ்ரி வீக்கு சண்டே அன்னைக்கு போயிடுவாங்க. அன்பு காட் டேஷ் ஃபிஷ் இஸ் இன் திஸ் வீக். எவ்வளோ ஃபிஷ் கிடச்சிது? 3 ஃபிஷ், 3 ஃபிஷ்ஷஸ். தே யூஸ் டேஷ் ஆஸ் பெயிட். அது சாப்பிட்றதுக்கு என்ன போடுவார்? எர்த்வாம் கொடுப்பாங்க. தே ஃபெட் ஃபிஷ் வித் டேஷ் கிரவுண்ட் நட்டை வந்து மேஷ் பண்ணி கூட போடுவாங்க வந்து. நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வாட் டிட் தே யூஸ் ஆஸ் நெட்டாக எது யூஸ் பண்ணுவாங்க? தே யூஸ்டு தோத்தி ஆஸ் நெட். வேஷ்டி வந்து தோத்தி தான் வந்து வேஷ்டி தான் வந்து நெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. வை வாஸ் த ஃபிஷ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப்? ஏன் வந்து ஃப்ளோட் ஆயிடுச்சு வந்து டாப்பில்? த ஃபிஷ் வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப் ஆஸ் இட் வாஸ் டெட். அது வந்து இறந்து போனதுனால அது ஃப்ளோட் ஆச்சு. வாட் வாஸ் தேர் நியூ ஹாபி? என்ன ஹாபி வந்து? ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தேர் நியூ ஹாபி. அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது தான் வந்து நியூ ஹாபியாக எடுத்துனா வந்து. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஓகே, யார் சொன்னாங்க? யார்கிட்ட பேசினாங்க? ஹி செட் த ஃபிஷ் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது வந்து? அன்பு. க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அன்பு. மதன் வந்து. ஹி பாட் எ நியூ ஃபிஷ் டேங்க். யார் கொண்டு வந்தாங்க? அன்புஸ் ஃபாதர் வந்து. passage, read the passage 3 times. read the passage 3 times. color hen. இந்த கோழிக்கு வந்து கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து 3 times படிங்க. ஒவ்வொரு டைம் படிக்கும்போது ஒவ்வொரு அந்த ஹென்னுக்கு வந்து கலர் அடிங்க. a little red hen and had some wheat seeds. லிட்டில் ரெட் hen வந்து வீட் கீழே வந்து வீட் சீட்ஸ் இருக்குது. will you help me saw this seed asked the hen. no replied the selfish dog. Then the hen did it by herself. The seeds grew into a field of wheat. ஆக்சுவலி வந்து அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா வந்து அந்த வீட்டு வந்து போட்டு அது வந்து விதையை வந்து போட்டு அது வந்து வீட்டு செடியை வந்து வளர்த்தது வந்து. will you help me reap the wheat asked. அதை வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமிக்கு போடுறதுக்காக எல்லாமே அந்த வீட்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. டாகை வந்து கேட்டுச்சு. த hen no replied the sleepy cat. அது வந்து ஸ்லீப்பி கேட் வந்து முடியாது அப்படி சொல்லிச்சு. she did it by herself. எல்லாமே தானே பண்ணிச்சு வந்து. யார்? hen பண்ணிச்சு. will you help me grind the wheat. வீட்டை வந்து கிரைண்ட் பண்ண வரியா? asked the hen. no replied the noisy duck சொல்லிச்சு வந்து. she did it by herself. எல்லாமே தானாகவே பண்ணிச்சு வந்து. will you help me make a bread. பிரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஆஸ்கட் த hen. no replied the lazy cow. கூட சொல்லிச்சு வந்து என்னால் முடியாது அப்படின்ட்டு. she made the bread by herself. அதுவே பண்ணிச்சு வந்து பிரெட்டு கூட. will you all help me eat this bread. சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆஸ்கட் then hen. yes replied everyone. சாப்பிட்றதுக்கு மட்டும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா வந்து. no said the hen. இல்லை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா வந்து அதுதான் கஷ்டப்பட்டுச்சு, அதனால் வந்து தானே சாப்பிடணும். ஸோ வில் யூ ஹெல்ப் அப்படின்னு கேட்டுச்சு வந்து. ஆனால் வந்து இவங்க யாருமே வேலை பார்க்குறதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, அதனால் வந்து தானாகவே சாப்பிட்டுச்சு வந்து. கவு பாருங்கள் லேசி, டக்கு வந்து நாய்ஸி, அண்டு டாக் வந்து செல்ஃபிஷ், கேட் வந்து ஸ்லீப்பி. நெக்ஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் வந்து லீவ் லெட்டர் ஃப்ரம் எஸ் வர்ஷினி 4th standard A section. pups Chakara Malur and the class teacher 4th standard A section. pups Chakara Malur. sir or madam, as I am suffering from fever. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஃபீவராக இருக்குது. I am unable to come to school. ஸ்கூலுக்கு வர முடியாது. so I request you to grant me leave for 1 day on 21st அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. தேங்க்யூ யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் போட்டு அனுப்புகிறாங்க. write a letter to your class teacher asking leave for attending marriage function. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு லீவ் கேட்குறீங்க வந்து லீவ் லெட்டர் வந்து. நெக்ஸ்ட் டேட் போடுறீங்க. ஃப்ரம் விஜய் ஏ விஜய் 4th standard C section and primary school Chennai. to the class teacher and 4th standard and Chennai. Sir or madam, since I have to attend my cousin's marriage on 19th, I have request you to kindly grant me leave for me. எனக்கு வந்து என்னுடைய கசினோட மேரேஜ் இருக்குது, ஒரு நாள் லீவ் கொடுங்க, கிராண்ட் பண்ணுங்க வந்து. ஸோ only 1 day வந்து. தேங்க்யூ யூ யுவர் ஒபீடியன்ட்லி ஏ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறோம்.
Next, I can do. Choose the correct option. Dash is good at cooking. யார் குக்கிங் பண்ணுறதுல நல்லா பண்ணுறது யார்? ராஜு. டேஷ் ஹெம் த பார்டர். ஹெம் பண்ணுறதுல யார்? பார்டர் பண்ணுறதுல ஆலியா. நெக்ஸ்ட், லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்டு வந்து ஹேர், ரீட், ப்ளூ. நெக்ஸ்ட், மேட்ச் தி ரைமிங் வேர்ட்ஸ். மார்ஸ், கார்ஸ், டைம், கிரைம், பெட், ஹெட். நெக்ஸ்ட், ஐ கம் பை யூஸிங் கம் பாருங்கள் வந்து ஐ கம் பை பஸ். நான் வந்து பஸ்ஸில் வருவேன். தே கம்ஸ் பை பஸ். அவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸில் வருவாங்க. ஹீ கம்ஸ் பை பஸ். அவங்க அந்த பையன் வந்து பஸ்ஸில் வருவான். ஷீ கம்ஸ் பை பஸ். நெக்ஸ்ட், சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். அது வந்து ஃபாஸ்டாக ஓடும் வந்து யார்? கங்காரு. த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுது, பறக்குது வந்து பேர்ட்ஸ் வந்து. தேங்க்யூ வெரி மச்.